பாட்டி ஒரு 4 பழம் வேணும் பாட்டி. என்ன தம்பி பண்றீங்க? நான் குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன் பாட்டி. என்னது? குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மருந்து வேணும். இதான் சார் பண்ணுறீங்க? குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன். ஏ பாய்ஸ் எல்லாம் இங்கே வாங்கப்பா, பழம் வாங்கிக்கோங்கப்பா. என்னவா இருக்கீங்க அங்கிள்? குப்பைக்காரனா இருக்கேன்ப்பா. குப்பைக்காரன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குப்பைக்காரன். குப்பைனாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு அலர்ஜிங்க. குப்பைனாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு. குப்பைனா என்ன? இந்த டிக்ஷனரி என்ன சொல்லுதுன்னா, தேவையற்ற பொருள் அதுதான் குப்பை அப்படின்னு டிக்ஷனரி சொல்லுது. சரி, காஞ்ச இலை நம்ம குப்பைன்னு சொல்லி எரிக்கிறோம். ஆனால் அதே காஞ்ச இலை மண்புழு உணவாக சாப்பிடுது. வாழைப்பழத்தை சாப்பிட்றோம், அந்த தோல் குப்பைன்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டுறோம். ஆனால் அந்த தோல் மாடு உணவாக சாப்பிடுது. நம்ம குப்பைன்னு நினச்சி தூக்கி போடுற விஷயம் மற்ற விலங்குகளுக்கோ மற்றவங்களுக்கோ ஒரு மிக பெரிய உபயோகமான பொருளாக இருக்கலாம். நம்ம தினசரி தூக்கி போடுற 99% குப்பை அந்த மாதிரி ஒரு குப்பை தான். மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிற ஒரு குப்பை தான் நம்ம தூக்கி போட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற ஒரு குப்பையை பற்றி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் எல்லா ஹோட்டல்ஸில், கேன்டீன் இருக்கிற ஸ்கூலில், காலேஜில், இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உணவு கழிவு உற்பத்தி ஆகும். ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, பர் பர்சன் பர் மீல் அப்ராக்சிமேட்லி 100 grams, அதாவது ஒரு மனுஷன் ஒரு வேளை சாப்பிட்றப்போ 100 கிராம் வேஸ்ட் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு கழிவு, காய்கறி கழிவு எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா சொல்லுது. நாம் குப்பைன்னு நினச்சி தூக்கி போட்ட இந்த கழிவுனால மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கு. நம்ம வீட்டில் இருந்தோ நம்ம ஸ்கூல் காலேஜில் இருந்தோ போகிற இந்த உணவு கழிவு ஒரு இடத்துல போய் குமியுது. அந்த இடத்துக்கு பேர் தான் குப்பைமேடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குப்பைமேடு நீங்கள் எல்லா சிட்டிலையும் பார்க்கலாம். சென்னை, கோயம்புத்தூர், சேலம்ங்கிற மாதிரி எல்லா சிட்டிலையும், இந்தியாவில் இருக்கிற எல்லா சிட்டிலையும் இந்த மாதிரி ஒரு குப்பைமேடு பார்க்கலாம். இந்த குப்பைமேடுனால ஏர், வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷன் நடக்குது. இது மூணுமே நடக்குது. அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இந்த கழிவை நம்ம குப்பையாக பார்க்காம ஒரு வளமாக பார்க்கலாம். ஸோ நம்ம பார்க்குற கேன்டீன்ஸ், ஸ்கூல்ஸ், காலேஜஸில் நம்ம குப்பைன்னு தூக்கி போடுற இந்த உணவு கழிவு, காய்கறி கழிவு குப்பை கிடையாது. அந்த கழிவுலேருந்து நம்ம பயோகேஸ், அதாவது சமையல் கேஸ் உற்பத்தி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவு கழிவுலேருந்து இயற்கை உரம் உற்பத்தி பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி கழிவுலேருந்து எப்படி நம்மளால் பயோகேஸ் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்க தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? குப்பைக்காரன். சரிங்க மிஸ்டர் குப்பைக்காரன், நீங்கள் இது பண்ணலாம், அது பண்ணலாம், இது எடுக்கலாம், அது எடுக்கலாம்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? சாத்தியமா? நடைமுறையில் இருக்கா? யாராச்சும் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த வேலையை உங்களோட இந்த குப்பைக்காரன் கடந்த 6 வருஷமாக செஞ்சிட்ருக்கான். 120க்கும் மேலே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கூலில், காலேஜில், ஹோட்டலில், கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் உணவு கழிவுலேருந்து கேஸ் உற்பத்தி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு 100 கிலோ கழிவு இருக்குன்னா உங்களால் ஒரு நாளுக்கு 7.5 கிலோ எல்பிஜிக்கு சமமான கேஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கிற ப்ராஜெக்ட். ஸோ கேஸ் மட்டும் இல்லாமல் இயற்கை உரமும் நம்மளால் எடுக்க முடியும். 100 கிலோ வேஸ்ட்லேருந்து கிட்டத்தட்ட 180 லிட்டர் இயற்கை உரமும் நம்மளால் எடுக்க முடியும். அந்த இயற்கை உரம் நம்ம செடி கொடி போடுறப்போ நல்லா வளரும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, உங்களால் கழிவும் கொஞ்சம் இடமும், அந்த இடம் மொட்டை மாடியில் இருக்கலாம், நிலத்துக்கு மேலே இருக்கலாம், இல்லை அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் கூட நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் குப்பையும் கொஞ்சம் உணவு கழிவு, காய்கறி கழிவும் இடமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பயோகேஸ் பிளான்ட், அதாவது இந்த மிஷின் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியும்.
இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அதில் கழிவை போடலாம். அந்த கழிவுலேருந்து வர கேஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய சேவிங்ஸ் கிடைக்கும். அந்த சேவிங்ஸ் வச்சு நீங்கள் வந்து இஎம்ஐயாக எனக்கு கட்டலாம். ஸோ அந்தளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் மேலே எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஐடி ஃபார்ம்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் ஒரு நாளுக்கு 2000-3000 பேர் சாப்பிட்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்லலாம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வெரி வயபிளாக இருக்கும். நல்ல ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி உணவு கழிவு அப்படிங்கிறது ஒரு குப்பையாக நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த நிமிஷம், இந்த நொடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் உணவு கழிவு வந்து குப்பை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வளம்னு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த, இந்த நிமிஷம், இந்த நொடி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களோட நண்பர்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள். ஹோட்டல், ஸ்கூல், காலேஜ் ஓனர்ஸ் கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ஐடி பாஸஸ் கிட்ட சொல்லுங்கள். உணவு கழிவு குப்பை இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வளம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். குப்பையை அந்த அளவுக்கு வெறுக்காதீங்க. நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிங்க, குப்பையை நேசிங்க. என்னோட இந்த யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி குப்பையை பற்றி பல விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் குப்பைக்காரன். குப்பைக்காரன்.